அமைதியா கண்ணை மூடையக்க யோசிச்சிருப்பினோம். ரெண்டைக்காவது ஒரு நாளைக்கு நீதி கிடைக்கும். தேசிய தலைவர் பிரபாகரன் சூச பொட்டம்மான் ரெண்டு வெளியே கலைக்கிறது, அங்க போய் கலைக்கிறது என்னங்க அப்படி ஹரினே அவ்வளவுதான் சிங்களம் தெரியுமா? வலியை உணர்ந்தவருக்கு தான் அந்த வலி பெற்றக்கூடிய விவரங்கள் தெரியும். இதுல கிழக்கு மாகாணத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு திரு சாணக்கியன் அவர்களும் வரை வந்திருந்தார். அவரும் விரட்டி அடிக்கப்படக்கூடிய சம்பவம் ஒரு பதற்றமான நிலைமை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க யாரு? நீங்க யாரு? நேற்றைய தினம் பாராளுமன்ற தான் அந்த வலி பெற்றக்கூடிய விவரங்கள் தெரியும். இதில் வரக்கூடியவர்கள் மயிலிட்டி போராட்டம் அண்மையில் காணொலி ஒன்று பதிவு செய்து தொடர்ச்சியாக இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 5வது 6வது நாளை கடந்து அந்த மக்கள் தங்களுடைய காணிகளை கேட்டு போராடுகிறார்கள். அவர்கள் இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கிற விதமாக இந்த இடத்துக்கு வரை இருந்திருக்கிறார்கள். வாகனத்தில் வந்து மறுபக்கமாக நடந்து செல்கிறார்கள். எங்களுடைய பூர்வீக நிலத்தை மீள எம்மிடம் ஒப்படையுங்கள், வலிகாமம் வடக்கு மக்கள் என்பது அந்த பதாகையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஒரு பதற்றமான நிலைமை ஒன்று அவதானிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஒட்டுக்குழுக்களோடு இணைந்து ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தரப்புகள் தொடர்பிலே வெவ்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்படக்கூடியதாக இருந்தது. சாணக்கியன் வந்த நிலை தான் இந்த இடம் பதற்றமான ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வாகனத்தை பின்புறமாக வைத்துக் கொண்டு அவர்கள் இங்கிருந்து விலகிச் செல்கிற நிலைமை. கிழக்கு மாகாணத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு திரு சாணக்கியன் அவர்களும் வரை வந்திருந்தார். அவரும் விரட்டி அடிக்கப்படக்கூடிய சம்பவம் ஒன்று இங்கே பதிவு செய்யப்படுகிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க யாரு? நீங்க யாரு? நாங்க எடுக்கிறோம், சரிதானே? மறுபுறமாக வாகனத்தை திருப்பிக் கொண்டு இந்த இடத்திலிருந்து அவர்கள் நழுவி செல்கிற ஒரு நிலைமைதான். குறிப்பாக தொடர்பிலே வேலன் சுவாமிகள் நேற்று முதலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் சர்ச்சைக்குரியதாக இருந்தது. சாணக்கியன் தன்னுடைய வாகனத்தில் தப்பி செல்கிறார். கலைச்சாயா வந்து அது சரி, நீங்கள் அதெல்லாம் கூட பாக்குங்களோ ஏதோ ஒன்றுல காட்டுங்க. இந்த போராட்டத்துல தீமையை மாத்தி கொண்டிருக்கிறீங்க. நீதிகாத்துல போராட்டத்துல வந்து கட்சியின் தலைவர் தமிழ் தேசிய பேர்ல சும்மா கட்சி பெறக்கூடாது. தமிழ் தேசிய பேர் உங்களுக்கு அவையர் பிள்ளை செய்திருந்தா வாக்குகள்ல காட்டுங்க. ஏன் இந்த தீமை மாத்துறீங்க? இந்த தீமை மாத்துறீங்க. வீடியோ
இப்போது இந்த இடத்துல ஒரு பதற்றமான நிலைமை தான் இருக்கிறது. 2 பேர் இந்த குழுவில் இருந்து விரட்டி அல்லது இந்த போராட்ட களத்திலிருந்து விரட்டி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மிக நீண்ட தூரம் அவர்கள் விரட்டி செல்லப்பட்டார்கள். தமிழர்கள் வரலாறு தமிழர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. இது பொது விஷயம். டாக்டர்ஸோட கூட்டு வச்சு படிஞ்ச வரக்கூடாது. அரசியலுக்கு அப்பால மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கூட மிக தெளிவான முடிவுகள் மக்களால் எடுக்கப்படுவது போல தெரிகிறது. நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். யாரும் அத்தனை ஊடகங்களும் அவர்களை காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு மன வருத்தத்தில் மன வேதனையில தான் இருக்கிறோம். அந்த வாழ்வதற்கு அந்த கவலையை போராடுவதற்காக கிட்டத்தட்ட 15 நாட்கள் எத்தனை நிமிடங்கள் நின்றுக்கு தெரியாது. ஒரு நாள் தங்களை காட்டி உண்மையாவே சொல்றேன், யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன். நேற்றைக்கு பாராளுமன்றத்துல எங்களோட ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்திருந்தா நேற்றைக்கு மீட்டிங் போயிருக்கலாது. 4 தலைவர்கள் தான் போயிருக்கலாம். வெளியில நின்றிருந்தால் 12 பேரும் 11 பேரும் வெளியில நின்றிருந்தால் ஒரு 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 செய்தியாவது போயிருக்கும். இல்ல தமிழ் மக்கள் இங்க போராடுறார்கள், மக்களுடைய பிரதிநிதிகள் அங்க இருக்கிறார்கள், அவர்கள் போராடுறதையாவது சொல்றாங்க. ஒருத்தரும் வரையில. ஆனா 2 நாளும் உங்க கையீட்டில மறுபடியில போய் நிற்கிறாங்க. இதுல ஒரு கேவலமான அரசியல். எங்களுடைய சமுதாயம் இதை வளம் விளக்கணும். எனக்கு எந்த அரசியலும் இல்லை, நான் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவனும் இல்லை. மக்களால் விரும்பி அனுப்பப்பட்டால் நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த எங்களுடைய மக்களுடைய போராட்டத்தை உண்மையாவே வெளியால கொண்டு போகணும் மாட்டேன். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் உடனடியாக செம்மணிக்கு வரணும் மட்டும் நான் மனசார கேட்கிறேன். உங்களோட கைகூப்பி கேட்கிறேன். உங்கள்ட்ட வேற ஒரு உதவியும் கேட்கல தமிழ் மக்கள்கிட்ட. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உடனடியாக வாங்குவோம் நினைக்கிறேன். இன்றைக்கு இப்ப 12 மணி 2 மணிக்கு உள்ள போக்கட்டேக்க வருவேன். வரும்போது நாங்கள் இதுல கூட்ட குறைஞ்சது 15,000-20,000 சிலமாவது இருக்கணும். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து வாங்குவோம். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எந்த லாபத்துக்கு காட்டிட்டு இல்லை, வேற ஒரு லாபம் இல்லை. அதுக்குள்ள புதைக்கைக்குள்ள கடைசியா கண்ணை மூடையக்க யோசிச்சிருப்பினாங்க. இன்றைக்காவது ஒரு நாளைக்கு நீதி கிடைக்கும், இன்றைக்காவது ஒரு நாளைக்கு எங்களை தோண்டி எடுப்பாங்க நினைச்சோடு தான் நாம செத்துருப்பாங்க. அந்த ஒரு இன உணர்வுக்காக மட்டுமாவது தயவு செய்து வாங்குவோம். இதுல யோகட்டாக வரைக்க குறைஞ்சது 1,00,000 சிரமாவது நிற்கணும், 30,000 சிரமாவது நிற்கணும். தயவு செய்து வாங்குவோம். இந்த வீடியோ போடுங்க புகரியா. ஏனென்றால் அவர் வரைக்குள்ள ஒரு பெரிய செய்தி உண்டு. நாங்கள் ஒரு அரசியல்வாதியா ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய முதுகுலையும் குத்தி இருக்கிறோம். அதான் உண்மை. நான் வெட்கப்படுறேன். நான் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறது வெட்கப்படுறேன். நான் உண்மையாவே இந்த ஓட் கேட்கறதுக்கோ அல்லது ஒரு அரசியல்வாதி ஒன்று சொல்றது வெட்கப்படுறேன். நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல எல்லா எம்பியும் போகலாம். அந்த மீட்டிங் போயிடலாம். ஒரு 500 தமிழ் அரசியல்வாதிகள் முட்டா நின்று சொல்லி இருந்தா இல்ல நாங்கள் எங்களுக்கு நீதி நியாயம் வேணும், சர்வதேச ஒன்றும் வேண்டாம். நான் கேட்கிறேன். நான் விமான ரத்நாயக சொல்றேன், நீங்க கதைக்கலாம். அந்த நேரமாக சிறுநேரம் சொல்லிக்கலாம். இல்லை இல்லை அவரை கதைக்க விடும்போது சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் நான் கதை கேட்கல. ஓம் அவர் சொல்றது உண்மையாண்டாவது சொல்லியிருக்கலாம். அது கூட சொல்லலை. முகத்தை கீழே குனிந்தோன்னு இருக்கிறார். ஆனா மனோ கணேசன் சொல்றார்
வடக்குல இருந்து வந்திருக்கிற அவனுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் உண்மை. ஒரு மலையக எப்படி சொல்றார், அவன் கதைக்கிறதெல்லாம் உண்மை. மக்கள் கொத்து கொத்தா கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உண்மை என்று சொல்ல தலையாடுறார். சிறிதரன் கீழே குத்தி கொண்டிருக்கிறார். உண்மையாவே நான் வெக்கப்படுறேன். இந்த தேசியம் என்று கதைச்சு நாங்கள் எங்களுக்குரிய ஓட்டுகளையும் சேர்த்து கொண்டு 3.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தையும் வேண்டிக் கொண்டு வாகனத்தையும் வேண்டிக் கொண்டு எங்களுக்கு டிரான்ஸ்பர் வேணுமெண்டா டிரான்ஸ்பர்களையும் கேட்டுக்கொண்டு எங்களோட பிள்ளைகளை கொண்டு லண்டன்லையும் படிப்பிச்சு கொண்டு நான் ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ற மாதிரி அரசியல்வாதியா கூனி குருவரன் இந்த ஒரு அரசியல்வாதியா மாறிட்டு. ஆனால் இந்த வீடியோ பார்க்கிறார்கள். இந்த செய்தி சர்வதேசத்துக்கு போகணுமா இருந்தால் உடனடியாக வர வேணும். எங்களுக்கு இங்க நடந்தது இனப்படுகொலை. என்ன சுட்டாலும் நான் அதை சொல்வேன். எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய அப்பா கொண்டே கடத்தி கொலை செய்து கால் இல்லாத மனுஷனை கொண்டே வைத்தியசாலை பதவியா ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலையிலிருந்து கொண்டு போய் துண்டா வழி இருப்பாங்க. அந்த வழியோடு தான் நான் சொல்றேன். நீ ஓக்க தெளிவா சொல்றேன். நோ, தே ஆர் நாட் ஹீல்டு. அவர்கள் தெளிவா சொல்றேன், தே ஆர் நாட் ஹீல்டு. விமன் ரத்நாயக்க சொல்றார், நோ நோ நவ் இட்ஸ் ப்ராப்ளம் ஓவர் என்று. அப்போ ஓக்க சொல்றார், இல்ல பிரச்சனை முடியல. They are not healed. People are still suffering. So I will go and see it. அந்த வீடியோவை கேட்டிருக்கேன். நான் பாராளுமன்றத்தில் வெளியே தரணுமா? நான் பாராளுமன்றத்தில் அந்த வீடியோ வரையில வந்தால் தான் நம்மளுடைய அரசியல்வாதிகளுடைய உண்மையான முகம் தெரியும். நான் வெக்கப்படுறேன். ஆனால் நாங்கள் தமிழ் மக்களா அரசியல்வாதிகள் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய போறதில்லை. நாங்கள் தமிழ் மக்களா என்னையும் விடுவோம். நான் ஒரு அரசியல்வாதி என்ற வட்டத்துக்குள்ள விழுந்துட்டேன். விரும்பியோ விரும்பாமோ நீங்களா வந்து இந்த போராட்டத்தை உலகறிய செய்யணும்ன்றதை நான் உங்களுக்கு இருகரம் கூப்பி நான் கேட்கிறேன். எதிர்பார்ப்போட போனான் இல்ல எல்லாருமா சேர்ந்து கதைக்க போகிறார்கள். ஆகவே சர்வதேச விசாரணை வேணுமென்று அந்த மீட்டிங்ல முடிவெடுக்க போற மட்டும் நினைச்சு கொண்டு போக இவர் கொண்டே ஒரு அரை பேப்பர் எடுத்து வாசிக்கிறார். we are okay, no problem here, people are good here and இதுக்கு சாகலாம். இப்படி எல்லாம் முதல் நாள் சொல்றாரு. நீங்க வந்து எல்லாம் வந்து கதைங்கன்னு சரி முதல் நாள் விளக்கேத்தக்கல சொல்றாரு. அங்க வச்சு ஆக குறைஞ்ச வருமானம் உள்ள மாவட்டம் கிளிநொச்சி. அது ஏன் அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி அரசியல்வாதிகள் உண்மையாவே நான் சொல்லுவேன். நான் அரசியல்வாதியா இருக்கிறது வெக்கப்படுறேன். இந்த எம்பி போஸ்ட் பதவியை இந்த 26ஆம் தேதி துறந்து போட்டு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு தான் சந்தோஷப்படுறேன். ஏன்டா அப்படி நெஞ்ச மெரிய வைப்பேன். பாராளுமன்றத்துக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அங்க அடிக்கிற கேம்கள், அங்க அடிக்கிற டீம்கள். ஆனா இங்க டீல்கள் இங்க வந்து வெளியால சனத்தில் சொல்றது தேசிய தலைவர் பிரபாரன் சூச பொட்டம்மான் என்று வெளியே கலைக்கிறது. அங்க போய் கலைக்கிறது என்னங்க அபி ஹரினே அவ்வளவுதான் சிங்களம் தெரியும் அவர்களுக்கு. அபி ஹரினே ஓகேனே அவ்வளவுதான் சிங்களம் தெரியும். பச்சை துரோகியல் ஒவ்வொரு இந்த சாணக்கியர் இப்ப வந்திருப்பாரு நினைக்கிறேன். வந்திருப்பாரு நீங்க திரதி அனுப்பியிருப்பேன் நினைக்கிறீங்க. இந்த தேச துரோகியலை பெண் பாராளுமன்றத்தில் போய் எப்படி கதைக்கிறாங்க எங்களுக்கு மீடியாவில் மைக் முடிய வந்து எப்படி கதைக்கிறாங்கன்னு தெரியுமா? நேற்று நாமல் வந்து கேட்டது மச்சம் உங்க முகத்துக்கு ஏன் மகன் ஏங்க வாட்ட ஓடினேன். எனக்கு பக்கத்தில் இருந்தவர் அந்த படம் இருக்கிற எடுத்து பாருங்க. வீடியோ வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நான் கதைக்கிறேன். முதல் இருந்த ரெஜிம் the previous regime has killed us. முதல் இருந்த ரெஜிம் எங்களை கொலை செஞ்சது மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நிற்கிற சனம் முழுக்க ஒவ்வொரு மக்களுடைய உடலுக்கு மேலதான் ஏறு நிற்குதுன்னு சொல்ல நாமல் ராஜபக்ச அவருடைய நண்பர். அது இல்லை நான் சொல்லல. நாமல் ராஜபக்ச எங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் இன்கொயரி தேவையில்லை. இங்க ஒரு இன சுத்திகரிப்பு நடந்தது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பக்கத்து கதிரையில நான் மைக் அப்படி ஒரு மைக் நடுவில் மைக் அங்கால வரைக்கும் எனக்கு மைக்கை பிடிங்கி திருப்பி சொன்னா நோ we have been murdered, we have been slaughtered, we have been raped, we have been killed, we have been buried, you must come and see and சொல்லி நாமல் கூட திருப்பி எனக்கு கதைக்கல. ஏனென்றால் அவன் சிங்களவன். அவன் தன்னுடைய இனத்துக்காக போராடுவான். ஆனா எங்கண்டன் நான் சொல்றேன் அப்படி சொல்ற சரியில்லை. எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய இனத்துக்காண்டி ஒரு சொட்டாவது சிந்திக்கணும். ஏலாண்டா கையாவது உயர்த்தி இருக்கலாம். ஓம் அவர் சொல்றது சரி ரெண்டு கையாவது உயர்த்தி இருக்கலாம். ஒன்றுமே தெரியாத மாதிரி இதுல ஒரு விபூதி இதுல ஒரு பூ இதெல்லாம் இவ்வளவு ஏமாற்றம் என்று சொல்ல பெண். நேற்றைக்கு தான் நான் யோசிச்சேன்னா நாங்கள் எப்படி ஏமாற்றப்படுறோம். இவ்வளவு காலம் பாராளுமன்றத்துக்குள்ள 2016ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமை ஆணையாளர் வரைக்கல இதே சொல்லி திருப்பி அனுப்பியிருப்பாங்க. ஒன்றுமில்லை நாங்கள் எல்லாம் ஓகே நோமலா வந்துட்டோம். இதுக்குள்ள புதை உண்டதெல்லாம் அவருடைய சகோதரம் இல்லை, இதெல்லாம் எங்களுடைய சகோதரம். இது மட்டும் இல்லை டக்ளஸ் கொலை செஞ்சதுக்கு 1-2 இல்லையா பெண். 2006ஆம் ஆண்டு நான் 7 போய் இந்த கண்ணுக்கு முன்னாலே இந்த நண்பர்கள் சுட்டு கொண்டவங்க நிலாண்டு சொல்லி உங்களை வீட்டை போய் சுட்டவங்க. இன்னொருத்தன் நாச்சிமாரோ இல்ல சுடுபட்டு சேர்த்தவன், இன்னொருத்தன் ஓடி போய் விழுந்து செத்தவன். அந்த வெளியெல்லாம் தெரிய போய் இந்த கட்சிகள் அந்த கதிரைகளுக்காக கூட்டு செய்யறாங்க. சனத்தை பிரிச்சு வச்சு போட்டு சனத்தை வேறுபடுத்தி வச்சு போட்டு இவ்வளவு சண்டை பிடிக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதி நேற்று வந்து நின்றுக்கலாம் தானே. நேற்று நின்றுதான் நான் ஒத்துக்கொண்டிருப்பேன். ஓம் நீங்களும் உண்மையாவே மக்களுக்காண்டி போறாங்க. பெரிய ஒரு வேலி. இந்த வீடியோ உடனே போடும்போது இதை பார்க்குற ஒவ்வொரு தமிழ் சனமும் கட்டாயமிக்க வரணும். உங்களுக்கு தெரிய வேண்டி வந்தோம். தயவு செய்து சார் இவங்களை என்னென்றாலும் சொல்லட்டும், என்னென்றாலும் சொல்லட்டும். உங்களுக்காண்டி உங்களால் ஏழாட்டி
வெடிச்சு சிதறதுக்கு நாங்கள் வன்னியில இந்த மண்ணில சுதந்திரமா வாழ்ந்து ஏழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெடிச்சு சிதறது என்னடா, இதே தேர்தல் நேரம் தான் அந்த கரக்கூடியை காட்டி போட்டு அவங்க கையை காட்டி போட்டு கடலுக்கு போறோம், அதே வீடியோவையும் போட்டு வாக்கு கேட்கிறோம். அதே சனத்துக்கு தான் முதுகுல குத்துறோம். ஒரு தடவை ஜோதிச்சு பாருங்க, உங்களை எங்களை மாதிரி ஒரு சின்ன படியால் கடைசியா தலைவரோட ஒருக்கா சாப்பிட்டுட்டு கடைசியா ஒருக்கா சிரிச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டு போய் துண்டு துண்டா போய் சிதறிட்டாங்க. அதையாவது நினைச்சு பார்த்தோமா நாங்கள் அந்த பாராளுமன்றத்தில் போய் கேட்கல. அன்றைக்கு எதிர்கட்சி எல்லாமே வெளிநடப்பு செய்து நம்ம மட்டும் உள்ளுக்குள்ள இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு தேச துரோகியல். என்னென்னால் எங்கட இனம் 2009 அழியல, எங்கட இனம் 30 பேர் அழியுது. ஒவ்வொரு குற்றிலும் குலையுமா 30 அழிக்கிறோம் நாங்கள். இந்த புதகுலிக்கு அன்றைக்கு நீதி அமைச்சர் சொல்றாரு எனக்கு முன்னால நேரம் முன்னால, இதெல்லாம் காதால கேட்ட விஷயம் முடிய இதெல்லாம் உண்மை இல்லை. புதகுலி ஒன்றும் மக்களை ஒன்றும் புதைக்கல, அதெல்லாம் ஒரு தரம் கம்ப்ளைண்ட் பண்ணல. இவ்வளவு சனம் இருக்குது, எத்தனையோ லட்சம் சனம் வந்து சைன் பண்ணி கொடுக்குது. நீதியமைச்சர் சொல்றார் இல்ல இவையெல்லாம் வந்து காது வழியாக வந்த செய்திகளுடைய நீதிமன்றங்கள்ல இந்த வழக்குகளும் பதியப்படையில அவை நாங்கள் நடவடிக்கை எடுக்கல சிறுவர் மூமெண்ட் தலையாடுறார். எனக்கு இதை பற்றி இதுக்கு மேல அரசியலை எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு இது ஒரு பெரிய ஒரு வேலை. அதாலதான் நான் இதை சொல்றேன். எங்களுடைய சனம் இனிமேலும் ஒரு அரசியல்வாதியை நம்புறதை நிப்பாட்டணும். அது நானா இருக்கலாம், வேற இருக்கலாம். அரசியல்வாதிகளை நம்புறதை நிப்பாட்டணும்.